சுண்டைக்காய் பொரிச்ச குழம்பு பண்ண போகிறோம். இப்போ சாம்பார் வத்த குழம்பு அதே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு சேஞ்சுக்கு இதை மாதிரி செஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள். மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே வச்சுருக்கேன். ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 7-8 சின்ன வெங்காயம். கொஞ்சம் உப்பு, தக்காளி சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி. தக்காளி நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இப்போ வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன். சாம்பார் பொடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கியிருக்கேன். இப்போ உங்ககிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாமே கலந்து அரைச்சி வச்சுருப்போம் சாம்பார் பொடிக்கு. நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ சுண்டைக்காய் சேர்த்துக்கிறேன். சுண்டைக்காய் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி சேர்த்துக்கிறேன். ஹாய் வியூவர்ஸ், நான் அனு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆனாலும் 80% வியூவர்ஸ் வந்து எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சுண்டைக்காய் வதங்கிறதுக்கு. அப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சுண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வேகட்டும். தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் ஜீரகமும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவ்வளோதான், பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு.